அதற்கும் கல்வித்தடை நீங்குவதற்கும் வந்து பார்த்திங்கன்னா திருப்புறம்பயம்னு ஒரு கோவில் இருக்குது. அதாவது இத்தல மூலவர் வந்து பார்த்திங்கன்னா சட்டைநாத சுவாமி. இறை வந்து பார்த்திங்கன்னா கரும்பட சொல்லி அம்மைன்னு பேர். இவ்வாலய மகாமண்டபத்தில் வந்து மண்டபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தென்கிழக்கு திசையில் வந்து தனி சந்நிதியில் பிரளயம் காத்த விநாயகர் வந்து காத்திருக்கிறார். ஒவ்வொரு யுக முடிவிலும் பிரளயம் வந்து உண்டாகும். அவ்வாறு கிருத யுகத்தில் ராகு அந்தரத்தில் உண்டான பயங்கரமான பிரளயத்திலிருந்து திருப்புறம்பியம் தலத்தை காக்குவதற்காக சிவபெருமான் திருவுள்ளபடி ஓம்காரநாதம் அதிர 7 கடல்கள் பிரளய பெருக்கை விழுங்கி இத்தலத்தின் கிணற்றுக்குள் அடைக்கிறார் என்று ஐதீகம் உண்டு. நீருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிதேவியான வருணன் வந்து பார்த்திங்கன்னா தன்னை வென்ற விநாயகருக்கு இங்கே வந்து வழிபட விருப்பம் கொண்டு கடல் வெள்ளத்தை கட்டுப்படுத்தி சிவபெருமானுக்கு வந்து கடலில் மிதக்கும் பொருட்நாதன் நத்தை கூடு கிளிஞ்சல் அந்த கடல் நுரை இவற்றால் விக்கிரகம் செஞ்சு பிரதிஷ்டை பண்ணி என்ன பண்ணுறார் அப்படின்னா பிரளயம் காத்த விநாயகர் என்று பெயரிட்டு அழைக்கின்றார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவபெருமானிடம் வந்து கல்வி கற்க விரும்புபவர்கள் யாராக இருந்தாலும் இங்கே வந்து வழிபடலாம். கும்பகோணத்திலிருந்து வடமேற்கு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது திருப்புறம்பியம். கல்வித்தடை நினைத்து